Hi மக்களே, welcome to Professor JT Junction. This is English language series. இந்த வீடியோ யாருக்கானதுன்னா, நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். அதனால் இங்கிலீஷில் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன். என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியுமா? இல்லைன்னா என்னால் இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. ஸோ இட்ஸ் எ ஸ்ட்ரகிள் அப்படின்னு நினைக்கக்கூடிய தௌசண்ட்ஸ் ஆஃப் இல்லைன்னா லேக்ஸ் ஆஃப் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு டெடிகேட் பண்ணப்பட்ட வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு உண்மையா, இதில் ஏதாவது மித்து இருக்கா? உண்மையிலே தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா? அவங்களுக்கு அதை ஓவர் கம் பண்ண முடியுமா? இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு அப்படி என்ன அட்வான்டேஜஸ்? இதில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் போய், அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி சரி இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், தமிழ் மீடியம் படித்த மக்களும் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸை மாதிரி அந்த அட்வான்டேஜஸை பெற்றுக்கொள்ளலாம், டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ஃபேக்ட் முதல்ல தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வரக்கூடிய காலில் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த கால்ஸ் இதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. சார், நான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல இங்கிலீஷில். ஓகே, ஸோ இது ஃபேக்டா, இது உண்மையா? தமிழ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா? அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஓகே, தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஓகே, கம்பேரிங் டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின், அப்போ தமிழ் மீடியம் படித்த எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா? தமிழ் மீடியம் படித்த யாருக்குமே இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியலையே அப்படின்னா அதுவும் நோ. தமிழ் மீடியம் படித்த லாஸ்ட் ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தா தெரியும், இன்னைக்குள்ள ஜாம்பவான்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் ஷைன் பண்ணக்கூடிய, அது சயின்ஸாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் ஓகே அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் பல ஃபீல்டுகளில் ஷைன் பண்ணக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டால்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தைரோகேரோட சேர்மன் வேலுமணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தவங்க. ஸோ என் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் தேட். ஸோ தே குட் ஷைன் இன் தேர் லைஃப். நானே தமிழ் மீடியம் படித்தவங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் என்னோட வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் கிரேட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் என்ன போஸ்ட் பண்ண விரும்பல. இருந்தாலும் பை காட்ஸ் கிரேஸ் கடந்த ஒரு 20-25 இயர்ஸாக thousands ஆஃப் பீப்புளுக்கு IELTS இங்கிலீஷ் டீச் பண்ணவும், அவங்கள கைட் பண்ணவும், இந்த ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் பல கண்ட்ரீஸில் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எ பிளெஸ்ஸிங். ஸோ இதை நான் ஒரு போஸ்டிங்காக சொல்லலை, நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகே, தமிழ் மீடியம் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்யூச்சரில் அவங்க கெரியரில் அவங்க ப்ரொஃபஷனில் எக்ஸலண்ட் இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக. ஸோ தமிழ் மீடியம் படித்ததுனால எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. தட்ஸ் நம்பர் ஒன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் டூ, தமிழ் மீடியம் நிறைய பேர் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதையே நினச்சிட்டு இருக்காங்க. கால் எடுத்தால் உடனே முதல்ல சொல்லுதே சார் நான் தமிழ் மீடியம் படித்தேன். ஸோ திஸ் இஸ் நாட் எ டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இதில் எந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு தேவையே கிடையாது. ஓகே, வை? பிகாஸ் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம போகும்போது, ஆப்போசிட் சைடில் போகும்போது, இங்கிலீஷ் மீடியம் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷில் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு இல்லைன்னாலும் எ ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல்ஸில் படித்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ், இதை கண்டிப்பாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஃபர்கட்
நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும், நான் தமிழ் மீடியம் படித்தேன், அதனால் இங்கிலீஷ் வரலன்னு கன்ஃபஸ் பண்ணாதீங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. அதை மனசில் நினைக்காதீங்க. ஃபர்கெட் அபவுட் யுவர் தமிழ் மீடியம். நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன், இங்கிலீஷை கன்சிடர் பண்ணும்போது அந்த திங்கிங்கே கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. ஸோ தேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்டில். என்னோட கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் படிச்சிருக்காங்க. அதில் எ சைஸபிள் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண தெரியுது. மெனி பீப்புள் தமிழ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷில் நல்லாவே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அவங்க மேஜர் ப்ராப்ளம் கான்ஃபிடென்ஸ், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ஒரு 1 வீக் ஆகும்போது ஸோ தே கெட் த கான்ஃபிடென்ஸ், தே பிலீவ் இன் தம்செல்ஸ். அவங்களுக்கு புரியுது. ஸோ இட் இஸ் நாட் அன் இஷ்யூ, எனக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியும். த ஒன்லி ப்ராப்ளம் ஹேஸ் பீன் மை லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் என்னை இவ்வளோ நாள் தடுத்து வச்சுது. அதுதான் என்னை ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுது. அதுதான் என்னை இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண விடாமல் பேக் சீட்டில் அமர வச்சுது. ஸோ ரிமூவ் த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நவ் வி மூவ் க்ளோஸர். கொஞ்சம் கூட க்ளோஸாக போவோம். இது ஒரு உண்மை தான். இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ண முடியுது. அவங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணலை. அதுக்கான மேஜர் ரீசன் என்ன? அதை நம்ம அனலைஸ் பண்ணாதான், ஒரு ப்ராப்ளத்தை க்ளோஸாக போய் ஸ்டடி பண்ணாதான் அதில் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் இங்கிலீஷை பெட்டராக ஹேண்டில் பண்ணக்கூடிய மெயின் ரீசன் 2 காரியம் இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியத்தில் எஜுகேஷனை எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. 1, தே ஆர் இம்மர்ஸ்ட் இன் இங்கிலீஷ், தே ஆர் சரவுண்டட் பை இங்கிலீஷ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பெஷலாக எதுவுமே டீச் பண்ணப்படலை. தே யூஸ் த சேம் டெக்ஸ்ட் புக் மேபி. ஆனால் அவங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் இங்கிலீஷில் டீச் பண்ணப்படுது. அவங்க லிசன் பண்ணுவது, அவங்க ரீட் பண்ணுவது, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது, அண்ட் அவங்க மற்ற கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் டீச்சர்ஸுக்கிட்டையும் பேசுவது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. தேட் இஸ் த ஒன்லி ஒன் கீ. இங்கே வேற எந்த சீக்ரெட்டுமே கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்பர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இம்மர்ஸாக இருக்காங்க. தே ஆர் சரவுண்டட் பை இங்கிலீஷ், தே டூ எவ்ரிதிங் இன் இங்கிலீஷ். ஸோ ஆப்போசிட்டில் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அட்வான்டேஜ் இல்லை. அது ஒரு தப்பு கிடையாது. ஓகே, தமிழ் மீடியம் படிக்காங்க, இங்கிலீஷ் அட்மாஸ்பியர் அங்கே இல்லை, அது ஒரு தவறு இல்லை. ஆனால் அங்கே இன்னொரு தவறு நடக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் டீச்சிங்கில் என்ன டீச்சிங் நடக்குதுன்னா, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் இங்கிலீஷ் டீச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மோர் கிராமர் ஃபோக்கஸ்ட் ஆகுறாங்க. தட் இஸ் நம்பர் 1. கிராமரை பற்றியே கூடுதல் சிந்திக்கிறாங்க. கிராமர் தப்பு வருமோ, மிஸ்டேக் வருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. They are thinking about the rules, everything. So they are studying English as a subject. English சயின்ஸ் மேக்ஸ் மாதிரி ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறாங்க, அனலைஸ் பண்ணி. உண்மையிலே அதுக்கு பேர் லிங்குவிஸ்டிக்ஸ். லாங்குவேஜை ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறதுக்கு பேர் லிங்குவிஸ்டிக்ஸ். லாங்குவேஜோட தன்மை என்ன, கிராமர் எப்படி இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. எந்த ஒரு லாங்குவேஜை ஹேண்டில் பண்ண, யூஸ் பண்ண லிங்குவிஸ்டிக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். அந்த மெத்தடில் தான் நம்ம நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸில் எல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கோம். ஓகே, தேட் ஓன்ட் ஹெல்ப். அதில் கிராமர் ஃபோக்கஸ்ட் ஆகிறதுனால உங்கள் இங்கிலீஷ் யூசேஜையும் அதை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சனாக இல்லைன்னா, நீங்கள் இன்னொரு லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு ஆள், இங்கிலீஷை புதுசாக படிக்கிறீங்க, ஆனால் முதல்ல உங்களை இந்த கிராமர் படிக்க வைக்கிறாங்கன்னா டெஃபினெட்லி
அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு டிஸ்சர்வீஸ். பிகாஸ் டைரக்டாக கிராமர் அப்படின்னு ஏற்றி வச்சிருக்காங்க தலையில். that is a disservice. That is number one. Number two, translation method. தமிழையும் இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணி படிக்கிறாங்க, இல்லைன்னா லேர்ன் பண்ணுறாங்க. there is also a wrong method. இதனால என்ன நடக்குதுன்னா மைண்டில் 2 டபுள் ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கும் எப்பவுமே. தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இல்லை, சம் பீப்புள் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு மேஜர் ரீசன் மைண்டில் 2 ஒர்க் நடக்கணும். இங்கிலீஷில் அவங்க பேசும்போது நம்பர் 1 அவங்க கிராமர் ரூலை பற்றி திங்க் பண்ணுவாங்க. இந்த சப்ஜெக்ட் சரிதானா, அது தாண்டி இந்த வேர்பு தானா, இந்த டென்ஸ் இதில் ஓகேயா, ஃபாஸ்ட்டாக ஒரு திங்கிங் நடக்கும். அதுக்கு கூட இன்னொரு திங்கிங் நடக்கும். தமிழில் யோசிக்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் ஸ்ட்ரகிள் பண்ண மேஜர் 3 ரீசன்ஸ். ஓகே, நம்பர் 1 அவங்க இங்கிலீஷுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, இங்கிலீஷில் இம்மர்ஸ் ஆகலை, அவ்வளோவா இங்கிலீஷ் லிசன் பண்ணலை, ரீட் பண்ணலை, ஸ்பீக் பண்ணலை, அதுக்குள்ள அட்மாஸ்பியர் இல்லை. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 அவங்க கிராமர் ஃபோக்கஸ்டாக படித்து வச்சுருக்காங்க, எப்போவுமே கிராமரை பற்றி திங்க் பண்ணுறாங்க இங்கிலீஷை ஹேண்டில் பண்ணும்போது. நம்பர் 3 அவங்க டிரான்ஸ்லேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, எப்போவுமே தமிழில் யோசித்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மனசுக்குள்ளால. ஸோ அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடக்குது, ஒரு டிலே நடக்குது, ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது. நேச்சுரலாக அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியல. சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது? ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்ல ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷை ஒரு ட்ரைனிங்காக பண்ணாமல், ஒரு ப்ரிப்ரேஷனாக ப்ராக்டிஸாக பண்ணாமல் இங்கிலீஷை வாழுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷை வாழுங்க. இங்கிலீஷ் பேச்சை உங்கள் லைஃப்பில் உள்ள கம்யூனிகேஷனாக மாற்றுங்க. தேட் இஸ் த பெஸ்ட் வே. தெர் இஸ் நோ அதர் வே. இங்கிலீஷை நிறைய லிசன் பண்ணுங்க, வீடியோ ஆடியோ ரீட் பண்ணுங்க, முடிஞ்சா எப்போவுமே பேசுங்க, எவ்வளோ முடியுமோ பேசுங்க உங்கள் கூட இருக்கவங்கக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் 3 நாள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு கூட ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு கேம்ப் இல்லைன்னா ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, அங்கே இருக்க எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க, நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக கம்யூனிகேட் பண்ணுறீங்க. 3 நாள் உங்களை சுற்றி இருக்க மக்கள்கிட்ட 24/7 இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் நீங்கள் 3 வருஷம் ஒரு ப்ராக்டிஸாக இங்கிலீஷ் பயிற்சி எடுப்பதற்கும் ஸ்டடி பண்ணுவதற்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆக்சுவலி இந்த 3 நாளில் நீங்கள் அந்த 3 வருஷத்தில் எவ்வளோ சாதிச்சிங்களோ அதை விடவும் கூடுதல் உங்களால் இங்கிலீஷில் இம்ப்ரூவ் ஆக முடியும், எஸ்பெஷலி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ that is number 1. நம்பர் 2, 2வது காரியம் நீங்கள் செய்ய வேண்டியது, ட்ரை டு திங்க் இன் இங்கிலீஷ். டிரான்ஸ்லேட் பண்ண போகாதீங்க, திங்க் பண்ண பழகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஹியூமன் மைண்ட் எப்படின்னா நம்ம வேக்ஃபுல்லாக இருக்க டைமில் எப்போவுமே ஏதாவது திங்க் பண்ணிட்டு தான் இருக்கும். சம் தாட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளோ த்ரூ அவர் மைண்ட், ஃப்ளீட் ஆஃப் தாட்ஸ். அதை யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி நம்ம மைண்டில் ஓடக்கூடிய தாட்ஸை இங்கிலீஷில் பண்ண முடியுமா? அதுக்கு இனிஷியலி நீங்கள் ஒரு 10 minutes 15 minutes நீங்கள் கான்ஷியஸாக உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னுள்ளதை கான்ஷியஸாக அதை கண்ட்ரோல் பண்ணி இங்கிலீஷில் கொண்டு வரலாம். இட் இஸ் சம்வாட் லைக் எ மெடிடேஷன். ஸ்லோலி நீங்கள் இங்கிலீஷ்லே திங்க் பண்ணலாம். வாட் ஐ ஹாவ் டு டூ நெக்ஸ்ட், I have some work to do, something like that. Okay, that thinking you have to make. எப்பெல்லாம் உங்களுக்கு மனசில் கிளிக் ஆகுதோ, இங்கிலீஷுக்கு ஞாபகம் வருதோ, உங்கள் திங்கிங்கை இங்கிலீஷில் கொண்டு வாங்க. ஓகே, ப்ராக்டிஸ் டு திங்க் இன் இங்கிலீஷ்.
That is very important. உங்கள் நார்மல் திங்கிங்கை இங்கிலீஷில் கொண்டு வாங்க. அண்ட் நம்பர் 3, டோன்ட் டிரான்ஸ்லேட். ட்ரை டு ஸ்பீக் ஸ்பான்டேனியஸ்லி இன் இங்கிலீஷ். ஸ்பான்டேனியஸ் மீன்ஸ் வித்தவுட் எனி எஃபர்ட். நல்ல ஒரு வேர்டு, ஸ்பான்டேனியஸ். வித்தவுட் எனி எஃபர்ட், கான்சியஸாக எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் உங்கள் மைண்டில் இருந்து வரணும். அங்கே எந்த ஸ்ட்ரகிளும் நடக்கக்கூடாது. தமிழ் நம்ம எப்படி பேசுகிறோமோ, நான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக, பிகாஸ் இட்ஸ் மை மதர் டங், அப்படியே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சேம் லைக் தட். ஓகே, ஐ ஹவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஸ்பான்டேனியஸ்லி without any effort. Okay, I don't have any effort now. I haven't put any effort now. I speak in English fluently, spontaneously, without any effort. So, இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக வரணும். ஓகே, ஒன்ஸ் அகெயின் வேணாம், நான் எல்லாத்தையும் சம்மப் பண்ணுறேன். தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ண 3 ரீசன்ஸ். நம்பர் 1, அவங்கள சரவுண்ட் பண்ணி இங்கிலீஷ் இல்லை, அவங்க இங்கிலீஷில் முங்கி இருக்குல்ல. நம்பர் 2, அவங்க கிராமர் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, ஏன்னா அப்படி தான் படித்தாங்க, கிராமரையே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கிலீஷை லாங்குவேஜாக படிக்கல, இங்கிலீஷாக படிக்கல, மற்றவங்கக்கிட்ட இருந்த எக்ஸ்பிரஷனை காப்பி பண்ணி இமிட்டேட் பண்ணி படிச்சிருக்கணும். தேட் இஸ் அ நேச்சுரல் மெத்தட் ஆஃப் லேர்னிங் எ லாங்குவேஜ். நம்ம இமிட்டேட் பண்ணி படிச்சிருக்கணும். மற்ற இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஷால் வி ஹாவ் ஏ கப் ஆஃப் டீ, வுட் யூ லைக் டு கம் வித் மீ, அதை எப்படி மற்றவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணி படிச்சிருக்கணும். நம்ம கிராமர் ஃபோக்கஸ்டாக கிராமரை முதல்ல படிச்சுட்டு சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ண ட்ரை பண்ணோம். Okay, that is number 2. So, forget about grammar, try to imitate and try to speak English naturally. Number 3, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க மதர் டங்கில் இருந்து இங்கிலீஷுக்கு. ஸோ இங்கே 2 டபுள் ஸ்ட்ரகிள் நடக்குது. தட் இஸ் வை தே ஆர் ஸ்ட்ரகிளிங். இதுக்கு 3 சொல்யூஷன் இருக்குது. நம்பர் 1, திங்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கான்ஷியஸாக. நம்பர் 2, ஸ்பான்டேனியஸாக பேசி படிங்க வித்தவுட் எனி திங்கிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன். ஓகே, நம்பர் 3, டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. ஸோ 3மே இன்டர்டிபெண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணி பாருங்கள். ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னாலும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனலுக்கு PJT ஷோ, ஓகே, பர்சனல் ஃபினான்ஸ், வெல்த் கிரியேஷன், பிஸ்னஸ் ரன் பண்ணுவது, ஸ்டார்ட் பண்ணுவது, இதை பற்றியான நிறைய வீடியோஸ் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசுவாங்க. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.